நேத்து புசுக்குன்னு யாருன்னு கேட்டுட்டேன். என் நம்பர் விட்டுதான் இருக்குமே. போனை பார்க்கல நீ, அப்படியே காதுல வச்சேன்னா அதான். என் செல்ல நாத்து என்ன அவ்வளவு அப்செட்டாவா இருக்கு? அப்படின்னா இல்ல நீ. சரி, நீ அவங்களுக்கு கோமாதான் இருக்கியா? ஏன் மன்னிச்சிடுவா இந்த. நான் யார் மேலேயும் கோவமா இல்லை நீ. அதை விட கோவமா இருக்கிற தகுதியும் எனக்கு இல்லை நீ. நீங்க வேற. நீ ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் கூப்பிடுறேன். என்னடா இது? எப்படி சொல்லிட்டு வச்சுட்டா? அவ கட் பண்ணல. எப்படி விடு? நான் சொல்றேன். ஏதோ நமக்கு போன் அப்படி வச்சுட்டா யாரும் வராங்கன்னு நினைக்க. எப்படி விடு? சரிடா. இப்ப என்ன பண்ற? நான் தம்பி தங்கச்சிக்கு தூக்கம் வருதுன்னாங்க வந்தேன். ஏன் என் பிள்ளை எங்க? உங்க புள்ள எங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? இந்த பஸ் தானே, எவ்வளோ இருப்பாரு போய் தேடிக்கோங்க. நான் என்ன சொன்னேன்ல, அவளாதான் உன் கூட இருக்கிறாங்க. அவ என்ன திடீர் வந்தா அவளுக்கு தெரியுது. அந்த பயம் இருக்கட்டும் எங்க மேல, ஜாக்கிரதை. என்ன இத்தனை விளையாடுங்க, இன்னைக்கு அமைதியா இருக்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இங்கே அமைதியா ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன். உங்களை யாராவது வம்புக்கு இழுக்கிறேன்னா இல்ல நீங்க சொல்றது கூட நான் இருக்கிறேனா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க? அப்படிதான் பண்ணுவோம். என்னன்ற எங்க இஷ்டம். ஆமா, இந்த டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உன் லைஃப் ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னன்ற? அவங்க பயந்த மாதிரி அவங்க 3 பேரும் தேடி வச்சிருக்காங்க பத்தியா? மிஸ்ல நாட்டு தப்பிச்சிருக்கு. அங்க போய் கரெக்டா உட்காந்துருச்சு. ஆனா அவளை விடவே இல்லைல்ல. இங்க இருந்தா எப்படி மாட்டிருப்பா. அது என்னமோ சரிதான். அவளை திட்டிட்டு இருந்த பார்த்தெல்லாம் ஃபேமிலியா. ஏன் அமைதியா இருக்க? பேச விட்டுட்டாரு. எதுக்கு அடுத்த சண்டே அவங்க மேல கோவப்படுறதுக்கு? பண்ண இருக்க போத ராஜா, நிறுத்து. ஊர்ல எனக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம் தெரிஞ்சுக்கும். சரி, அப்புறம்? எனக்கு புரியல, என்ன ஆணவத்துல இருக்க எனக்கு தெரியல. ஹலோ கம்னரு, நான் தான் சொல்லிட்டேல. நீ எதுக்கு கண்டது கிட்ட பேசிட்டு இருக்க? இதான் நான் சொல்றேன், நீங்க எதுக்கு கண்டது கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த வேலைக்கு வந்தீங்களோ அதை தேடுங்க. இஷ்டம் இல்லைன்னா உங்க இடத்துக்கு போங்க. என்ன எதுக்கு இஷ்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இப்ப கொஞ்சம் ஆணவமா தான் இருக்க. எனக்கு புரியல உன் கதை என்னன்னு. என் கதை உங்களுக்கு எதுக்கு புரியணும்? நீங்க என்ன சொன்னீங்க? அவன் கூடதான் இருப்பா, நீங்க இல்ல நான் காமிச்சு கொடுத்துட்டல. அப்புறம் என்ன? நான் தான் சொன்னல சத்தியத்தை மீற மாட்டான்ட்டு. அப்புறம் என்ன? மீறினா என்ன வந்து அவளுக்கு தெரியுமே. அவளுக்கு அவ வாழ்க்கையை விட இந்த குடும்பம் தான் முக்கியம். அதனால குடும்பமா அவ வாழ்க்கையான அவ குடும்பத்தை தான் தேர்ந்தெடுப்பா. என்னமா? நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? கல்யாணம் பண்ணுங்க, ஒரு கல்யாணம் பண்ணுங்க, 4 கல்யாணம் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு. என்னையா இழுக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். ஏய், இது என் வீடு, என் ராஜ்யம். நான் என்ன வேணா பண்ணுவேன். உன்னையா இருக்கிற என்னையா இருக்கிற எல்லாம் கேட்கற வேலை உனக்கு இல்ல. உனக்கு இஷ்டம் இருந்தா இல்ல, எனக்கு இஷ்டம் இருந்தா நீ இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. இல்லைன்னா அடிமையா நீ இருந்துதான் ஆகணும். புரிஞ்சுதா? நான் யாருக்கும் அடிமை கிடையாது, அது உனக்கு புரிஞ்சுதா? நான் உன் வீட்டுல இல்ல, நீங்க சொன்னதுனால மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்கேன். இல்லைன்னா நான் நிம்மதியா எங்க அம்மா வீட்டுல இருப்பேன். இப்போ கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எங்க அம்மா வீட்டுல இருப்பேன். உங்களுக்கு பயம் உங்க பையன் எங்க அங்க வந்துருவாருன்ட்டு. உங்களால உங்க பையனை பிடிச்சு வைக்க முடியலன்னா என்ன வம்புக்கு இழுக்காதீங்க. எனக்கு அந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் துளி கூட கிடையாது. எனக்கு வேண்டாம் அந்த வீடு. எனக்கு என் வீடு இருக்கு, புரிஞ்சுதா? அந்த வீட்டுல தான் இருக்கணுமா? நான் எந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது, புரிஞ்சுதா? நான் என் அம்மா வீட்லயும் இருப்பேன், என் சித்தி வீட்லயும் இருப்பேன். ஏன் நான் புதுசா வீடு கட்டி அந்த வீட்லயும் இருப்பேன், அது என் இஷ்டம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், இது உங்க வீடு இல்ல, இது எங்க அப்பா வாங்கி போட்ட பஸ் தானே. நான் எங்க வேணா இருப்பேன், அதை கேட்க நீ யாரு? இப்ப இது என் பிரைவசியான இடம், இங்க நீ இருக்க கூடாது, கிளம்பி போ. என்னம்மா ரொம்ப ஆழமா பேசுற? இது உங்க அப்பா பஸ்ஸா? எனக்கு புரியல. ஏன் நாங்க பார்ட்னர் இல்லையா? இப்பவும் சொல்றேன், நீங்க பார்ட்னர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர், புரிஞ்சுதா? அதுக்கு அர்த்தம் தெரியும்ல. லாபத்துல நஷ்டத்துல உங்க 50-50 பார்ட்னர்ஷிப் கிடையாது. சும்மா 5% 10% கொடுத்து வச்சிருக்காரு எங்க அப்பா, அவ்வளவுதான். அது அது இதெல்லாம் கிடையாது. எப்பவுமே எங்க அப்பா தான் அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஓனர், புரிஞ்சுதா? நீங்க ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். நீங்க இல்லைன்னா அந்த இடத்துல நாங்க வேற யாரு கூட அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். நீங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களது புடிங்கிட்டு வேற ஒருத்தர் கூட எங்களால வைக்க முடியும். அதனால அதுவும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இந்த பஸ்ஸும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, கிளம்புங்க. அந்த வீடு எனக்கு தான் சொந்தம். நான் ஒன்னும் உங்க வீடு எனக்கு சொந்தம்னு சொல்லலையே.
அங்க சொல்றேன் உங்க வீட்டுல இருக்க தயாரா இல்லைன்னா எங்க அப்பா அம்மா கூட இருக்கன்ற நீங்க தான் விட மாட்டீங்க, இங்க இருன்றீங்க. நிம்மதியா விட்டீங்கன்னா எங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருப்பேன். உங்க கூட இருக்கிறது எனக்கு நரகமா இருக்கு. என் பையன் உன் பின்னாடி தெரியற பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். இதெல்லாம் ஜெயிக்க முடியுதுன்னு அடுத்த கதை எடுத்துட்டீங்க. உங்க பையன் என் பின்னாடி தெரியறதுன்னு சொல்றீங்க, நான் தெரியல. அப்புறம் என்னையும் கேக்குறீங்க, திடீர் உங்க பையனை போய் கேளுங்க. நீதான் நம்ம மயக்கி வச்சிருக்க. இந்த மயக்க மருந்தும் கொடுத்து வைக்கல, எனக்கு அந்த பழக்கமும் இல்ல, அந்த புத்தியும் எனக்கு இல்ல. புரிஞ்சுதா? ஒருத்தவங்களை வசியம் பண்றது, மாத்திரை கொடுக்கறது, அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை கிடையாது. இப்படி பண்றதா இருந்தா உங்க 3 பேருக்கும் கொடுத்துருப்பேனே. அது 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 உங்களை என் பேரே திரிய வச்சிருப்பேனே. அப்புறம் சேர்த்து கிளம்புறீங்களா? நானே நிம்மதி வேணும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, கெடுக்கிறதுக்கே வருவீங்களா? என் புள்ள எங்கன்னு சொல்லிட்டா நான் போறேன். எனக்கு புரியல, உங்க புள்ள எங்கன்னு என்ன ஏன் கேக்குறீங்க? பசங்க தூக்கம் வருது சொன்னாங்க, நான் மாடிக்கு வந்தேன். அவங்க எங்க வந்தாங்க எங்க போனாங்களா நான் பாக்கல. இது ஒரு பஸ் தானே, ஒன்னும் ஒரு தீவு இல்லையே துவைச்சிட்டு தேடுறதுக்கு. போன் பண்ணுங்க, உங்க புள்ள எங்க இருக்காரு கேளுங்க, இல்ல ஒரு இடமா போய் தட்டுங்க கத்துங்க. என்னையே கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சொன்ன ஆண்டி ரொம்ப ஆணவமா இருக்கான்ட்டு நீங்க என் பிச்சை கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. இரு பெத்த அம்மாவுக்கே நம்பிக்கை இல்லாத பொண்ணு இது கேரக்டர் அப்படியே தெரியலையா? என் கேரக்டர் பத்தி யாரும் இங்க பேச வேணாம்னு சொல்லிட்டேன். என்னம்மா உண்மை சொன்ன குத்துதோ? அம்மா நான் தப்பானவதான், போதுமா? தப்பானவதான். இப்ப என்னன்றீங்க? தப்பான வழியை தப்பான கூட பேசணும். ஏன் ஒழுக்கமா இருக்க உங்க பேர் ஒருத்தவங்க இருக்காங்களா சம ஒழுக்கமா, அவங்க கிட்டே பேசிட்டு இருங்க. இருமா இரு, என் ஃப்ரெண்டு வரா, உன் லட்சணத்தை எல்லாம் கொட்டுறதுக்கு வரா. எந்த ஃப்ரெண்டு வேணா வரட்டும், எந்த லட்சத்தை வேணா கொட்டட்டும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேண்டாம் தெரிஞ்ச பொண்ணு வருதுல ஃபாரின்ல இருந்து, அப்ப தெரிஞ்சுக்கோ. அப்படியா? சரி தெரிஞ்சுக்கிறேன். எங்க மம்மி இப்ப உங்க பேச்ச கேக்குறாங்கன்னு ரொம்ப ஆடாதீங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு உங்க பக்கம் திரும்பினாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது தயவுசெய்து கிளம்புறீங்களா? வெறும் பேத்திட்டு இருக்கீங்க, இல்லைன்னா கத்திடுவேன். கத்திட்டே இப்ப எங்க டாடி மேல வந்துருவாரு, எங்க அப்பா மேல வந்துருவாங்க, எங்க அம்மாவும் வருவாங்க. தம்பி எங்கன்னா இருப்பாங்க. நான் சொன்னேன் எதுக்குதான் தேவையில்லாம உங்களை சிந்திக்கிட்டு எனக்கு தெரியல. உங்க கூட சேர்ந்து நானும் வேற ஏதோ பேசிட்டேன். வாங்க போலாம். வந்து எனக்கு நம்பிக்கை ஒரு இதுலதான் இருப்பாரு. போதும் வா போலாம். ஓகே மம்மி, இப்படியே இருந்துச்சுன்னா உனக்கு நல்லது. என் நாத்தனார் என் பக்கம் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ, என்னைக்கா இருந்தாலும் அவன் என் வீட்டு மாப்பிள்ளதான். அதனால நீ இப்பவே ஒதுங்கிட்டே சொல்லிட்டேன். அப்புறம் இரு, என் புருஷன் வரட்டும், அப்புறம் உனக்கு இருக்கு. உன் மாப்பிள்ளையே சொல்லுவான் நீ வேண்டான்னு, தெரிஞ்சுக்கோ. இல்ல தோன்ற, ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிளம்புங்க. இருடி, பெரிய டிஸ்கத்தை பண்ணிட்டு வரல, பாத்துக்கிறேன். நமக்குன்னு எங்கதான் வருதுன்னு தெரியல. எதுக்குதான் வாழ்றேன்னு, இதுக்குதான் வாழணும்னு தெரியல. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா இருக்க விடுவீங்க, ஏதாவது ஒரு தண்ணி பெருப்பு ஏத்துதுங்கடா கடவுளே. இப்ப சொல்லி இவ்வளவு டார்ச்சர் பண்றவங்க வருவாங்கன்னா பயந்து வளர விட மாட்டாங்க. இது உன் பக்கத்துல இருந்தா என்னென்ன பேச்சு பேசுவாங்க. புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன பேச்சு பேசுவாங்க சார்? நான் வளருவாங்கன்னு நினைச்சேன், அந்த கண்டிஷன் வளரும் போயிட்டாங்களே. நானும் யோசிச்சேன்டா, அதை பண்ணவே இல்லை. அந்த ரீமா வேற, ரீமா வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுல வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. மாப்பிள்ள எனக்கு கை நினைக்கிறது நினைச்சா உனக்கு நிச்சயதார்த்தமே போல. அந்த ஊருக்கு போயிட்டாரு. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஊர்ல உனக்கு நிச்சயதார்த்தம்ட்டு. இப்படிதான் பண்ணிட்டு கொண்டு எல்லாரும் நிம்மதிக்கு ஜெயில உட்காந்துக்கிறோம் கொண்டுட்டு. முட்டாள்தனமா கோவமா எதுவுமே யோசிக்காது. அம்மாவே சொல்றோம், அப்படியே பண்ணட்டும், எல்லாரையும் கொண்டு பொதுக்க இடம் இருப்பாரு. வேண்டாம் அமைதியா இரு. ஃபோன் போட்டு அவங்க வரவே வேண்டா வந்தாங்கன்னா வெளியே போக முடியல, வெளியே கூட போக முடியாதுல்ல. பிடிக்காதடா அவளை. நீ போ. ஓகே. ஹலோ ஹலோ, அத்து வந்து கொஞ்சம் கது தரணும் அத்து. ஏன் நான் வெளியே வரணும். வரேன்? ஓகே நம்ம பேசுறது கேட்ட மாதிரி யாரும் காட்டுக்காது. சரிடா. ஹாய் நத்து. நீ என்ன நத்து டல்லா இருக்க? இல்ல நீ தூக்கம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன நீ பிடிச்சி போய் வாங்க. சொல்லுங்க, நீ என்ன விஷயம்? நீங்க வாங்க, உங்க ஃபிங்கர் பிரிண்ட் டாக்ஸ் பண்ணி வச்சிடுற. அதுக்கப்புறம் இப்ப வேணா நீங்க வந்து போய்க்கலாம். நான் போய் தூங்க போறேன். நீ கோமா இருக்கியா? வாங்க ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது. பிடிச்சி பார்க்க மாட்டேங்குச்சுன்னா பிடிச்சது இருக்கு. கோமா இருக்கா நீ?
நான் ஏன் கோவமா இருக்க போறேன்? தூக்கம் வருதுன்னு தான் போனேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது, என்ன கூப்பிட்டு சரி டார்ச்சர் பண்றீங்க? சரி போதும் நீ நடிச்சது. புரியல. நீ போனை கட் பண்ணாம கீழே போட்ட, அதனால எல்லா கான்வர்சேஷனும் நாங்களும் கேட்டுட்டோம். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அது யூஸ்வல் தான். நீ இந்த பக்கம் வா. என்னடி திடீர்னு என்ன இவ்வளவு பாசம்? என்ன கிட்ட வர சொல்லிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு பொண்டாட்டி இருக்கவங்களும் கஷ்டப்படுறாங்க, நீ நந்தி மாதிரி இருந்த. ஆனா உனக்கு இப்படி வர சொன்னேன். பாவி, நான் கூட கட்டின புருஷனை பாசமா கூப்பிடுறியோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, உன் மேல பாசம் ஒண்ணுதான் குறைச்சது. இப்ப நீங்க எதுக்கு மூணு இருக்கீங்க எனக்கு புரியல. ஒண்ணும் என்ன என்னதான் உங்க பிரச்சனை? கஷ்டப்படுறதுக்கு நான் தானே காரணம், நான் மட்டும் தானே காரணம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நான் கஷ்டமா படல போதுமா? எனக்கு என் மேல கோபம் இல்ல, வருத்தமா இல்ல. உங்க மேல எனக்கு என் கோபமும் வருத்தமும் வரப்போகுது எனக்கு புரியல. அவளை பேச்சு பேசின மாதிரி எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், அதை நான் கண்டுக்கிறதா இல்லைன்னு இப்பதான் நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? இப்ப நீங்க வருத்தமா இருக்கிறதா கஷ்டமா இருக்கு. நிஜமாவே நான் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நிஜமாவே எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு. நேத்தும் தூங்கல, எனக்கு அந்த டயர்ட் தான் தெரிஞ்சு, வேற ஒண்ணும் இல்லை. அவங்க பேசுனதை நான் என் மூளைக்குள்ளேயே யோசிக்கல, என் மண்டைக்குள்ளேயே யோசிக்கல. ஆமா நாத்து, என்ன உன் புருஷனுக்கு நிச்சயதார்த்தமா உன்னை இன்வைட் பண்ணாங்க, என்னால இன்வைட் பண்ணல. பாருங்களேன், என்ன மட்டும் இன்வைட் பண்ணிருக்காங்க, உங்களெல்லாம் இன்வைட் பண்ணல. நாளைக்கு சண்டை போடுங்கன்னா பட்டு பாவாடை கட்டிக்கலாமா, பட்டு புடவை கட்டிக்கலாமா ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு? என்ன வெறுப்பு தானே மாப்பிள்ளை என்ன உம்முன்னு இருக்கீங்க? மாப்பிள்ளைனா சிரிக்க வேண்டாம். இந்த பொண்டாட்டி சோதிக்காரங்க உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆமே. நான் கடிச்சு வச்சிருவேன். கொஞ்சம் மாத்தினா என்கேஜ்மெண்ட் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு. நீங்க சொல்லுங்க, என்ன போடலாம் இன்னைக்கு? என்ன கலர் போடலாம்? நான் சிரிச்சுட்டேன். சோ தேவையில்லாத பேசக்கூடாது, புரிஞ்சுதா? மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை காலாக வச்சு பேசு, இது பல இருக்குல்ல. ஆமா ஆமா, மாப்பிள்ளை பல பலன்னு இருக்காருல்ல. வெறுப்பேசாதடி. பாருங்களேன், அப்படி பூரிக்கிறதா? போதும், நான் எல்லாம் சும்மா மாப்பிள்ளை ஓட்டிட்டு இருக்கீங்க. ஏய், உனக்காவது கை நினைக்கிறது அவ்வளவுதான். நிச்சயதார்த்தத்தா நிச்சயதார்த்தம், தெரிஞ்சுக்கோ. சரி புச்சு, ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்புறம் சாரி, நான் அதை யோசிக்கலன்னு விட்டுங்க. நீ ஒரு இடத்த விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் விட்டு கம்பல் பண்ணி பிடிச்சி வைக்க மாட்டேன். சோ இந்த ஒரு பைட்டி தண்ணி இல்லாம போயிடுச்சு. ஏன் தண்ணி? எங்க ஃப்ரெண்டு சொன்னது எழுதி வைக்கதான். பேப்பர்ல எழுதுவாங்க, கல்வெட்டுல எழுதுவாங்க, தண்ணியில எழுதணும்ன்ற அதெல்லாம் எழுதி வச்சா அது நடக்கும். என் ஃப்ரெண்டு சொல்றது தண்ணியில் எழுதுற மாதிரி, அது தெரியவும் போறது இல்ல, அதனால அது நடக்கவும் போறது இல்ல. அதுக்குதான் சொன்னேன். என்ன நோட்டு இப்படி? அவ உண்மைய சொன்னா. என்னவோ கரெக்டா, இதுக்கு நான் கூட ஒத்துக்கிற உங்க பக்கம் தான்ப்பா. ஏய் நீ மடா. ஆமா, நாளைக்கு அவளை திருப்பி இழுத்து தான் பிடிக்க போறேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் உன்னை பார்க்காம தான் இழுத்து பிடிச்சிட்டு அனுப்ப மாட்டேன்னு குடிக்க தான் போறேன். அப்புறம் என்ன விடுனாலும் விட்டுருவியா? மாட்டேன். இதுல நீ விடுன்னு சொன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு ஒரு நடிப்பு நடிக்கிறீ, அது ஏன்டா? யார் அப்படி அண்ணன் நோட்டம்? ஒரு உங்க லட்சணத்தை சொல்றேன். ஏன் இப்படி பண்றேன்? சரிங்க, வந்து உட்காரு. அங்கே போடுங்க. வந்து போயிட்டாங்கல்ல. இப்ப யாரும் கம்பல் பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி எனக்கு காதல் ஒரு ஞாபகம்டா. அது எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. இன்னும் ஒருத்தவங்க ஏங்கன்னாங்க, அப்படியே டீசெண்டா பேசுவாங்கன்னு பார்த்தேன், அது கூட அந்த வாடா வந்துச்சு. புரியல. தங்கச்சி மாதிரி பேச நான் ட்ரை பண்றேன், ஆனா வர மாட்டேங்குதுடா. உன்னை டா போட்டு கூப்பிட்டாதான் நீங்க கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏங்க வாங்கன்றது எனக்கு எவனையோ கூப்பிடுற மாதிரி இருக்குடா. மரியாதை வந்துச்சுன்னா ஒண்ணு பிடிக்க 1 லட்சம் பேர் வேணும். அட்லீஸ்ட் இந்த வாடா போல ஊர்லயே கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ட்ரை பண்றேன்டா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 hour ரீச் ஆயிடும். ஏரியா கிட்ட வந்துட்டோம். ஓ வந்துட்டோமா? ஓகே ஓகே. தானே என் நாத்துல தனியா விட்டாதான் உலகம் அழிஞ்சிடும். குடிக்கூடாதா? உட்கார மாட்டியா? வேண்டாமா? நான் தான் ஒண்ணு சொல்லலையே, அப்புறம் என்ன? நாத்து நிஜமா எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன கேஷுவலா இருக்க எனக்கு புரியல. எதுக்கு நீ பயம்? நான் என்ன கேஷுவலா இருக்கேன் தெரியல. அவனுக்கு நீ என்கேஜ்மெண்ட் பண்ண போறதா பேசுறாங்க. பண்ணட்டும். அது சத்தியமா எனக்கு புரியல. என்ன நீ புரியல? எனக்கு புரியல. அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணட்டும். டேய், நீ என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு புரியல. நிஜமா எனக்கு அவ்வளவு பயமா இருக்குடா. என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல.
எனக்கு நடக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பேரும் குழப்பறீங்களே, டார்ச்சர் பண்றீங்க. ஏதாவது பிளான் இருந்தா சொல்லிடுங்க தயவு செய்து. பிளான் நிஜமா எதுவுமே இல்ல நீ. நீ என்ன யோசிக்கிற? நீ நடக்கட்டும், எனக்கு புரியல. எனக்கு என்கேஜ்மெண்ட்னா அதுக்கு என் பொண்டாட்டி கூட தான். அப்படி நடந்தா நடக்கட்டும், என் பொண்டாட்டி கூட தானே நடக்கட்டும். வேற யார் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். புரிஞ்சுதா? இவனே கம்முன்னு இருப்பாடா, நீ வேற எப்படிடா நீ நிறுத்துவ, எனக்கு புரியலடா. பாத்துக்கலாம் கையில், பயப்படாத. சரி விடு, இவனே அவ்வளவு தைரியமா இருக்கான்ல, அப்புறம் என்ன, பாத்துக்கலாம். புச்சி, எனக்கு பயமா இருக்காடி. சே, என் புருஷன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? சும்மா ஆ நம்புற. ஆமா, ஆனாலும் புசுக்குன்னு ஷேர் ஹோல்டர் சொல்லிட்டியம்மா. சாரிண்ணா. ஆனா அது உண்மைதான், உனக்கு தேவைதான். நான் நிஜமா அப்பாவை யோசிச்சு சொல்லல. நான் மாமாவுமே நிஜமா அப்படி யோசிக்கல. அவங்க லோஸ் கட் பண்ணணும் எனக்கு வேற சொல்ல தெரியல, அதனால சொன்னேன். டேய் சும்மா தான்டா கலாச்சேன். எனக்கு புரியல, எல்லாம் உனக்கு சொந்தம், அந்த பேர் உனக்காண்டி சொன்னா அதையும் சொல்லல நீ. ஏன் இன்னும் அவங்க எனக்கு கழுவி ஊத்துறதுக்கா? உங்ககிட்ட அவங்களும் கொண்டாடுறாடி. உங்களுக்கு கூட தான் உரிமை கொண்டாடுறா. ஆனா நீங்க யாருக்கு சொந்தம்? அதனால அதை பத்திலாம் நான் கவலைப்படுறது இல்ல. தனக்கு சொந்தம் சொல்லிக்கிறது எல்லாம் உனக்கு சொந்தமாயிடுமா என்ன? இல்லல்ல, நிஜம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் என்ன? என் நிஜமா நீங்களே என் கூட இருக்கும்போது அந்த வீடெல்லாம் பிரச்சனையை எடுத்துட்டு போக சொல்லுங்க, அது எனக்கு வேண்டாம். அப்போ உனக்கு அந்த வீடு வேண்டாம்? வேண்டாம். அதை பார்த்து பார்த்து அப்படி கட்டி வச்சிருக்கேடி, ரூமு ஒண்ணு விடாம ஒவ்வொன்றுத்தையும். அப்புறம் வேண்டான்ற? உங்க கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக பார்த்து பார்த்து கட்டினேன். அது உங்க கூட வாழ்றதுக்கே அர்த்தம் இல்ல, சந்தோஷமா உங்க கூட வாழ மாட்டேன்னா அப்படி ஒரு வீடு வேண்டாம். நமக்கு எங்க சந்தோஷமா இருக்கோ அங்க வாழ்ந்துட்டு போயிடலாம். எனக்கு அந்த வீடு வேண்டாம், அவ்வளவுதான். அந்த வீடு இல்லாம ஒரு சின்ன வீட்லயும் வாழ்வேன். வாழ்வேன். இல்ல பிறக்கும் போது என்ன நம்ம பங்களாலியா பாருங்க எனக்கு தெரியல. ஊர்ல வீடு இருந்துச்சு நார்மலா. ஆனா ஊர்ல இருந்த வீடு பெரிய வீடு தான். தாத்தாவே கட்டினது பெரிய வீடா தான் கட்டினாரு. அது இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு. சென்னையில இருந்த வீடும் ஓரளவுக்கு ஓகே. ஆனா பின்னாடி இருந்த வீட்டுல ஓட்டு வீடும் இருந்துச்சுல்ல. அதே மாதிரி இங்க மாமா எல்லா வீடுமே ரெண்ட்ல தான் இருந்தாரு. எல்லாமே டீசென்டான வீடுதான். நம்ம அப்படியே ஓலை வீட்டுல இருந்தோம் நான் சொல்ல மாட்டேன். ஓட்டு வீட்டுல வாழ்ந்தோம், ஜென்ரலான வீட்டுல வாழ்ந்தோம். அதனால எனக்கு அதுவுமே பழக்கம் தானே, அப்புறம் என்ன? இப்பவும் சாதாரண 2 பெட்ரூம் பிளாட்டோ 1 பெட்ரூம் வீட்லயும் நான் வாழ தயார். போதுமா? அப்ப இப்போ வாடகை வீட்டு போகல. அந்த வீடு எடுத்துக்கிட்டு உங்களை விடுறேன்னு சொல்லிட்டா சந்தோஷமா அதை கொடுத்துட்டு நான் வாடகை வீட்டுக்கு வர ரெடி. எனக்கு அந்த வீடு வேண்டாம், நீங்க மட்டும் போதும். புரிஞ்சுதா? புரியல. என்ன புரியல? எதுவுமே புரியல. உங்களுக்கு எதுவும் புரியத்தாங்க? புரியல. ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்ப வேற இதுக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இறங்கலாமா? வேண்டாம். வேண்டாமா? ஊர் வந்துடுச்சு வேண்டான்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் வந்துடும், வாங்க போலாம். நம்ம மட்டும் இங்கே தூங்கிடலாமா? நீங்க எங்க தூங்கத்துக்கு யோசிக்கிறீங்க? சில வேலை இருக்க, முடிச்சுட்டு அப்படியே தூங்கிடலாம். வேண்டாங்க, நான் சோதிக்காதீங்க, வந்துருவாங்க. என் பொண்டாட்டி இப்ப பேசுனதுக்கு அப்புறம் இப்போ விஷயம் வருது. புடிச்சில, நீ வாடி. வா. நாத்து, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? இது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு தோணுது. ஆனா ஏனோ கேட்கணும்னு நினைக்கும் போது என்னவோ தோணுமா கேட்காம விட்டுருங்க. அப்படி என்ன விஷயம் யோசிச்சு யோசிச்சு என்கிட்ட கேட்காம இருக்கீங்க? என்ன அது? கேளுங்க. அவன் நீங்க ஏன் பாடி போடின்னு சொல்ற, புரியல. அவரே என்ன வாடா போடான்றாரு. அதே பொம்பளை பிள்ளைய டீ போட்டு கூப்பிட வேணான்ட்டு டா போடுறான். அப்படியே அவன் மீறி அந்த டீ வந்துருது. அவன் உன்கிட்ட மட்டும்தான் வருது அந்த டீயும். அதனால அவனுக்கு உங்க டீ கூப்பிட வேண்டான்ற கான்செப்ட்ல டா போடுறான். அதேதான், அவரை டா போட வேணான்ற கான்செப்ட்னால நான் டீன் கூப்பிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? டாவோட ஐ மீன் டார்லிங்கோட ஷார்ட் ஃபார்ம் டா இல்ல. சோ நான் டியரோட ஷார்ட் ஃபார்மா டீன் கூப்பிடுறேன், அவ்வளவுதான். ஓ, அப்ப நானும் டீ போட்டு கூப்பிடவா? டா போட்டுருக்கு தானே ஒரு ஃபீலிங்கா இருக்கு.
நிஜமாவே சொல்றேன், டா போட்டு பல பேர் அசிங்கப்படுத்துறதுக்கு டீ போடுறதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல. பரவாயில்லமா, நீ அப்படியே கூப்பிடுமா? தேங்க்ஸ் நாத்து. ஊர்ல நிஜமாவே இவங்க டா போட்டு கூப்பிட்டு மாட்டிக்கிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. என்னதான் டா போடுறது சென்னையில ட்ரெண்ட் ஆனாலும் ஊர்ல ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப ரெண்டு ஐடியா கத்து கொடுத்தல, அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இனிமே நிறைய ட்ரை பண்றேன். டியர் தாண்டி, ஆமாண்டி பட்டு, டியர் தாண்டி. டியர் நீ கூப்பிடலாம். அது ஃபுல் ஃபார்ம் கூட பிடிக்கல, அதனால ஷார்ட் ஃபார்ம். டாட்டி, ஒண்ணும் இல்ல. அது ஏன்டி கரெக்டா கட் பண்ணிடுறேன். நான் கட் பண்ணலன்னா நீங்க கண்டினியூ பண்ணிடுவீங்கல்ல, அதுக்கு பயந்துட்டு தான். நிஜமா ஊர் வந்துடுச்சா? வந்து இங்க வந்துட்டு எனக்கு தெரியல, இதுதான் க்ளோஸ் டு சர்க்கிள்ல. இன்னும் 20 minutes இருக்கு, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? என் போன்ல தான் அங்க மேப் போட்டு வச்சிருக்கேன்ல, சோ அதை வச்சுதான் தெரியும். அதனால பிஃபோர் 10 minutes இங்க இருந்து கிளம்பினா போதும். அதனால என் பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் எனக்கு சான்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா? அந்த 10 நிமிஷத்தை நான் விட்டுறதாவும் இல்லை. ஃப்ராடு, இதுதான் நான் ஃப்ராடுன்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயத்த நான் ஃப்ராடாவே இருந்துட்டு போறேன். அதுதான் தேவைன்ற நானும். சரி சரி. அப்போ வந்து உட்காந்துட்டு போற ஊர்ல ஃபுல்லா கைட்டு விட்டுறாரு. எனக்கும் கிட்ட கிட்ட ஒரு பயமா இருக்குடா. ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இடத்துல வந்து பார்த்தா எனக்கு நிஜமா கஷ்டமா தான் இருக்கு. அவன் ஒரு மாதிரி பழகிட்டான்ல அவன் கூட. இப்போ இருந்தாலும் என் கூட க்ளோஸா இருப்பா. ஆனா அவன் கூட அந்த ரூமுக்காவது ஒரு சீக்கிரட் வழி அப்படி இப்படின்னு இருந்துச்சு, வந்து அவன் கூட இருந்துட்டான். ஆனா இங்க அப்படியும் கிடையாதுல்ல. சீரியஸாவே கேட்கல, அவன் கேட்டது வந்து தப்பு. நிஜமாக நம்ம தோட்டத்துக்கிட்டு போக கூடாது. நம்ம 4 பேர் போனதானே தப்பு. அவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் பசங்க எல்லாமே ஒண்ணா போயிடலாமே. அப்பா தப்பா தெரியாதுல்ல. நீங்க 5 பேர் நாங்க 4 பேரும் போது அது தப்பா தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. பசங்களை கூட கூப்பிட்டுக்கலாம், எல்லா பசங்களுமே கூட போய் படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆமா நாத்து, அதுவும் கரெக்ட் தானே. நம்ம எல்லா பசங்களும் அங்க படுத்துக்கிறோம், இங்க பெரியவங்க மட்டும் படுத்துக்கோங்கன்னா யாருக்குமே தப்பா தெரியாதுல்ல. அப்ப கூட உங்க எல்லாரையும் அனுப்புவாங்க, என்ன போக கூடாதுன்னு கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொன்னா நீ ஏன் கேக்குற? பசங்களே வந்தாலும் பசங்க என் பக்கத்துல படுப்பாங்க, நீங்க எங்க படுப்பீங்க? அதெல்லாம் முடியாது, நானும் பக்கத்துல கொடுப்பேன். தெரியுதா? பசங்களும் ஒரு பக்கம் இது பண்ணும், இவரும் ஒரு பக்கம் பண்ணுவார். அது எனக்கு டார்ச்சரா தான் இருக்கும். அது என்னவோ சரிதான். நைஸா வந்து ஒரு குட் நைட் சொன்னா போக மாட்டேன் பூச்சி. பயப்படாத பூச்சி. கேட்டு நீ கொடுத்துக்க மாட்டேன்ல. ஐயோ இவரை வச்சுக்கிட்டு உங்க தலை பிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆக்குறாரு ஃப்ரெண்ட். ஏங்க ஏங்க இப்படி படுத்திட்டு இருக்கீங்க? நீ நைட் கூட இருக்க மாட்டேன்னு நான் யோசிக்கவே மாட்டேன். நான் பழகிட்டேன், நீ யாரும் யோசிக்கவே மாட்டேன். நான் பேசாம நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கெஞ்சி கேக்குறேங்க, எந்த வேண்டாத வழியும் பாத்துறாதீங்க பிளீஸ். நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை லோன்லியா விட மாட்டேங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேங்க பிளீஸுங்க. நிஜமாக ஆயா கொடுத்த பொறுப்பதான் காலையில எழுந்து போகணும். இல்லைன்னா எனக்கு டக்குன்னு டயர்ல தூங்கிட்டேன்னா, அதனால ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா. அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல. சரி, நம்ம கதை பேசிட்டு இருக்கலாமா? அம்மே நேத்து ஃபுல்லா அதுதான் பண்ண வச்சேன். வெறும் பேத்தா தம்பி, காலையில எழுந்த உடனே வேலை இருக்கும் அம்மே, அதெல்லாம் முடியாது. அதான் வேலை. யார கட்டுற வேலை நான் பார்த்துட்டு ஆகணும். சரி, நான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்தாலும் அவங்க நின்று கொடுத்துட்டு தானே இருக்கணும். நான் தூங்கிட்ட கொடுக்க முடியும், எனக்கு புரியல. அவங்க 4 எடுத்து வச்சாங்கன்னா அங்க உன்னை நான் எடுத்து வைக்கிற மாதிரிதான் இருக்கும். அதை நீ யோசிக்க மாட்டேற. சரிம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், என்ன பண்றது. சொல்லி சமத்து. உன்னை அப்பப்ப வந்து அதுல பார்ப்பேன், உன் கூட பேசுவேன், புரியுதா? பேசாம இருக்க மாட்டேன். நான் சொன்னதை மட்டும் நீங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட்டுல மட்டும் தயவு செஞ்சு ப்ளீஸ் கவனமா இருங்க. புரியல, அது நீ இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க. அட்லீஸ்ட் அது என்ன ஃபுல்லாக சொல்லிடுறேன், நாங்களும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. எனக்கு நிஜமாவே அது என்னன்னு சொல்ல தெரியலண்ணா. ஆனா நான் ஊருக்கு போறதுக்கு அப்புறம் நிஜமா அதை கண்டுபிடிச்சிடணும். அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் நிஜமா அதை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் நான் தெளிவா சொல்றேன். ஆனா எனக்கு என் லைஃபுக்கு பிரச்சனைன்றது ஃபுட்டு அப்படின்ற கான்செப்ட் மட்டும் என் மைண்டுக்குள்ள இருக்கு. ப்ளீஸ் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
எனக்கு புரியல நாத்து. அது ஏன் உனக்கு அப்படிலாம் தோணுது? அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டா இல்ல சைக்கலாஜிக்கல் ஃபேக்டா எனக்கு தெரியல. என்ன அறியாமே எனக்கு ஒரு நெகட்டிவிட்டி வரும்போது இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா ஒரு ஸ்டிக் எனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுது. அது எனக்கு எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். சோ அது எப்படின்னு எனக்கு தெரியல. நிஜமா இவகிட்ட இருந்து நான் இவ்வளவு தப்பிச்சுட்டு வரேன்னா அதுக்கு இதுவே ஒரு காரணம். இன்னைக்கு இருந்துக்கும் போதே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது எங்கன்ற ஃபீல் கூட எனக்கு இருக்கும். அது வீடா இல்ல ஹாஸ்பிட்டலா இல்ல காலேஜா இல்ல ரோடா, ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது. ஆனா இந்த இடத்துல எனக்கு என்னவோ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்துடும். அது ஏன்னு தெரியாது. அப்போ உனக்கு இந்த சாப்பாட்டால ஏதோ பிரச்சனை வரும்னு தோணுது. ஆமா அண்ணி. அது உனக்கு தானே வரணும்னு தோணுது. அப்புறம் இவங்க சாப்பிட வேணாம்னு சொல்ற? இவங்க சாப்பிட்டா எனக்கு பிரச்சனைன்ற மாதிரிதான் எனக்கு கனவு வந்துச்சு. சோ எதுக்கு ரிஸ்க்? என்னவா இருக்கும்னு யோசிக்கிற? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அத நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவர் எங்க இருந்து வராருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கேஸ் கரெக்டா. பிகாஸ் அவர் அந்த அளவுக்கு போய் சொல்ல என்ன சொல்றது, அவன் ஒரு கேன மாதிரி வளரிடுவான் ஏதோ ஒரு வகையில, இல்ல அவங்க வளரிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நான் தெளிவா சொல்றேன் என்ன பிரச்சனைன்ட்டு. சரி தங்கம், நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. ஆனா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கும் கூட உனக்கு இப்படிலாம் மூஞ்சில பல்ப் எரியுது எனக்கு புரியல. என் பொண்டாட்டி எங்க அம்மா வெளுத்து வாங்கினால அது நினைக்கும் போது எனக்கு பூரிப்பா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு அம்மா ஒருத்தவங்க வெளுத்து வாங்கினா பூரிப்பாடா வரும்? ஆமா, இவனால் வாங்கிட்டே மற்ற ஒரு கலிங்கிற காந்துதான் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்களே பேச வச்சால, அதுதான் அப்படி ஒரு சந்தோஷம். மாப்பிள்ளைய பொய்ய என்ன, அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது இல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுறாரு. கில்லாதீங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட் போட்டு நான் சந்தோஷப்படுறேன். அம்மா பார்த்து வச்சு பொண்ணு கூட ஆக போட்டுன்னு ஒரு பூரிப்பா இருக்கும். தள்ளி வச்சேன்ல, அதான் நான் பண்ண தப்பு. சரி சரி, வேண்டாம் வேண்டாம், சமாதானம் சமாதானம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சும்மா சும்மா. நான் பண்ணதான் தப்பு, உன்னை தள்ளி வச்சேன் பத்தியா. வேண்டாண்டி வேண்டாண்டி, சும்மாடி, விட்டுரு விட்டுரு விட்டுரு. சும்மா இருக்க சுரிஞ்சு விட்டா வில்லங்கன்னு நடக்கும். எதுக்கு இந்த ஆப்பு உனக்கு? ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், இப்ப மாட்டிக்கிட்டேன். சரி சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. உங்க பாருங்க வந்துடுச்சு, 5 minutes ஆகும். ஓடிங்க ஓடிங்க. நீங்க அப்புறமே வெளியே போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை செஞ்சே ஆகும். வேண்டாங்க, நான் பாவம், நீங்க என்ன பிளான் போட்டீங்க எனக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம். என்ன போட்டிருப்போம், அப்படி என்ன பண்ணிருப்போம், இன்னும் இப்படி பார்த்ததா? எனக்கு தெரியல, எனக்கு ஆர்வமா தான் இருக்கு. அடுத்த புருஷ பாட்டி கதையில ஆர்வமா இருக்கிறது நீ வேண்டாடி. கல்யாணம் போது எனக்கு தள்ளி போகணும், நகர்ந்து போகணும், இன்ட்ரெஸ்டா கேட்கணும் தான்டா தோணுது. முதல்ல என்ன மட்டும் திட்டுற? ஃப்ரெண்டு, ஆனா நீ அண்ணன் இல்ல, அதான். அண்ணனா நீ அண்ணி இல்ல, அதை யோசிச்சுக்கோ. பரவாயில்ல. வேண்டாமா, நீ தெரியும் என்ன பிளான் போட்டிருக்க, ப்ளீஸ் 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 வேண்டாமா. அதுக்கப்புறம் சுடிதாருக்கு மாறிடுவேன், இப்பயே சொல்லிட்டேன். நீதான் அதெல்லாம் எடுத்துட்டு வரல. இங்கதான் என் ட்ரெஸ் கொஞ்சம் இருக்குல்ல, இருக்கு ட்ரெஸ்ல சுடிதார் இருக்கு, காலர் வச்சு ஃபுல் ஹேண்ட் வச்ச சுடிதாரும் இருக்கு, ஃபுல் ஹேண்ட் வச்சு காலர் வச்ச நைட் சூட்டும் இருக்கு. என்ன பிளான் போட்டேன், இது இங்க இருக்கிற ட்ரெஸ் இருக்குது, கொஞ்சம் ஆஃப் சாரி கூட தான் இருக்குது. இப்பதானே வந்து போன ஊருக்கு, அதனால அப்ப இருக்கு. அப்பதான் நான் எடுத்துட்டு வராம அப்படியே தானே வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓ, சொல்லாம கொள்ளாம பின்வாசல் வழியா ஓடி போனீங்க அதானே? ஆமா ஆமா, பத்தி ட்ரெஸ் மொத்தமும் இங்கதான் இருக்கு. ஆமா, நான் அந்த எடுத்துட்டு வர வேணாம் சொல்லிட்டேன்ல, அதனால அந்த ட்ரெஸ் அப்படியே இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? உங்க 2 பேருக்கும் கொடுப்பேன் ரூம், அந்த ரூம்ல இருக்கு. அந்த ரூம்ல தானே எடுத்து தூக்கி போடுறேன். ஏன் தூக்கி போட போறீங்க? நான் பண்றது பண்ணிட்டு நைட் போய் தூக்கி போட்டுடுறேன், அப்பா மத்தவங்க என்ன போடுறீங்கன்னு பாக்கலாம். ப்ளீஸ், வேண்டாம் வேற வேண்டாங்க. இல்ல, இங்க இருக்க ஒரு 20 days எனக்கும் ஏதாவது வேணும்ல, அதுக்கு இதுவா இருக்கட்டும். நீ அட்லீஸ்ட் தூரத்துல இருந்து அதை பாத்துக்கலாம்ல. நீ இது நல்ல ஐடியாவா இருக்கு, இதை ஃபாலோ பண்ணலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாமே, சீரியஸா சொல்றேன், பிச்சிரும் பிச்சு. நீங்க வேற ஏதாவது யோசிங்க, இன்னமும் தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க.
நான் போறேன். நான் சொன்னதை செய்யாம உன்னை விட்டுறதா இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ், சாரிப்பா சாரிப்பா. ஏய் இவனுக்கு இப்ப வரைக்கும் புரியல என்ன பண்ண போறான். நீ எதுக்கு பயப்படுற? உங்க ஃப்ரெண்ட் என்ன கடிக்க போறாரோ. டேய் கட்டிக்கிறது கடை இவ்வளவு ஆர்வமா இருக்க. என்னவா இருக்கும் என்னென்னவோ யோசிச்சுடா. இல்ல, தப்பு நம்மளுதான். இவங்க ரேஞ்சுக்கு நம்ம கொஞ்சம் சீப்பா தான் யோசிச்சிருக்கணும். நீ நம்ம ரேஞ்சுக்கே யோசிச்சிருக்க கூடாது. ஆமாங்க இது முன்ன சின்ன பிள்ளைத்தனமா தானே இருக்கு. நான் தான் கொஞ்சம் தப்பா யோசிச்சுட்டேன் போல. வேண்டாம், நீங்களும் வெறுப்பேத்தாதீங்க. சரி எப்படி ப்ளீஸாங்க. ஒழுங்கா நான் அடிக்கடி மீட் பண்ணுவல. ஏங்க பண்றாங்க, ஏங்க பிளாக்மெயில் பண்றீங்க? சரி டென்ஷன் ஆகாத, உடனே மூஞ்சி மாத்திடு. உடனே அம்மன் ஆயிடு. அப்பதானே நான் இதுவாயிடுவேன். என்ன கத்து வச்சிருக்கேன் இவளுக்கு, என்ன ஏமாத்த கத்து வச்சிருக்கேன். ஆமாத்தி, எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. அப்புறம் என்ன? அதான் என்னையும் பிடிச்சி வச்சிருக்கேன். உனக்கு வேற என்ன வேணும்? அது பிடிக்காமலே இருந்திருக்கலாம். இல்லாதீங்க. எனக்கு வேண்டாம். வேணும். சரிங்க 2 நிமிஷம் காட்டுது இருந்து போமா. சரி போங்க. நாங்க வெளியே போனோம்னா கூட உங்க பொண்டாட்டி ஏதாவது தேவைப்படும். கது உடச்சிட்டு போங்க, ஈஸியா இருக்கும். வாங்க போலாம். பசங்களை போய் எழுப்பணும். வா, வாடிப்பட்டு வா. இருக்கணுமா? அவனை மட்டும் தான் என்னால தூக்க முடியும். அவளுக்கு 2 பேரும் என்னால தூக்க முடியாது. இருக்காங்க 2 பேரு தூக்கிட்டு வரட்டும். எதுக்கு அவங்களை எழுப்புறேன்? நான் எடுத்துட்டு வா. வாங்கன்னு சோதிக்கிறீங்க. நீடா நான் தூக்கிட்டு எழுப்பத்தாப்ல அவங்க அதுல அப்படியே தூக்கட்டும். எதுக்கு அது வெளியே போய் தூக்கத்துக்கு எடுத்து விடுற, நான் தூக்கிட்டு வரேன். என்ன எதுக்காக தூக்குறவங்க பெரிய தூக்கிடலாம். போலாமா? ரொம்ப நேரமா நான் அதுதான் சொல்றேன், வாங்க போலான்ட்டு. வாங்க போலாம். இல்ல என் பொண்டாட்டிக்கு என்கிட்ட வந்து கலந்துக்கணும் அப்படி ஒரு ஆனந்தம். இதெல்லாம் இல்ல பூச்சி. ஆமாத்திரும். உங்களை ஏமாத்துறேன், நான் ஏமாத்துக்காரி அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. விட்டீங்கல்ல. நான் அப்படி ஒரு வச்சு செஞ்சிருவேன். வேணா நான் அப்படி சொல்லல. இந்த பயத்தோடவே வாங்க. வந்து இல்ல விடு பூச்சி, வா. நான் விட மாட்டேன், பயப்படாத. டெய்லி கொஞ்ச நேரம் கண்டிப்பா உன் கூட ஸ்பெண்ட் பண்ணலன்னா பண்ணுவேன், புரியுதா? லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. போதுமா? வந்துரு. புரிஞ்சுப்பட்டு கொஞ்ச நேரம் இருந்தா கூட இப்போ சுத்தமா எல்லாம் விட்டுருவான். அந்த பயம் தான் இருக்கு. நீ விட மாட்டேன்னு இப்ப சொல்லிட்டு நான் நம்புறேன். பொண்டாட்டி லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஒரு வழியா சமாளிச்சானே. வாங்க போய் தூக்கணும் அவங்கள. நீங்க தூக்குவீங்களா? தூக்கி பழக்கம் இருக்கா? இல்ல நாத்து, அப்புறம் ஏன் இந்த ரிஸ்க்? நீங்க சும்மாவே கூட வாங்க. இவ்வளவு டேமேஜ் பண்ணக்கூடாது. 10-2 பசங்க வருவாங்கல்ல, அது ஒரு குட்டி வால் இருக்கு. இவனை விட சின்னது அது. அதை தூக்கி ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. சாப்பாடு ஊட்டுறதுக்குலாம் அதுக்கிட்ட பழகிக்கோங்க, ஓகேவா? என்ன நாத்து இப்ப அசிங்கப்படுத்துற? நிஜமாதான் சொல்றேன். நீங்க இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இந்த 5 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ் நான் எடுத்துடுறேன், ஓகேவா? நீதான் இருக்கிய உன் குழந்தை நீ பாத்துக்க மாட்டியா? நான் எதுக்கு அதெல்லாம் ஊட்டி வளர்க்கணும் எனக்கு புரியல. ஓ அப்படி. நான் பாத்துப்பேன். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம். சேச்சா என் குழந்தைய பாத்துக்கிறது உன் கடமை தான். அவ்வளவுதானே, தாராளமா பாத்துக்கிறேன். வாங்க போலாம். உன் குழந்தைய பாத்துக்கிட்டு என்ன இப்ப பாத்துப்பா. நிச்சயம்டா இன்னும் இந்த காம்படிஷனுக்கு வரலையேன்ட்டு. சீரியஸாவே சொல்றேன். உன் குழந்தை கூட பொறாமப்படாது என் குழந்தைய பாத்துக்கிட்டா. ஆனா நீ சத்தியமா பொறாமப்படுவ படுவ. அது என்னவோ உண்மைதான். வாங்க. வாங்கன்றீங்க, யாராவது எழுந்துக்கிறீங்களா? என்ன விடவா செய்றீங்களா? போலாமா? கிடி சமத்து பையன், வா போலாம்.